Fourth question, subtract 4k from 12k. இதில் ஒரு 3 subdivision இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா 4k from 12k. சப்ராக்ஷன் மட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அடிட்டிவ் இன்வெர்ஸ் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ரம் சொல்லியிருக்க அப்படின்னா இந்த இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரம்னா ஃபஸ்ட்டு 12k ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னது 4k ரைட் பண்ணிட்டோமா. இது வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்பர் எதுவுமே பண்ணக்கூடாது. சப்ராக்ட் செகண்ட் நம்பரில் என்ன பண்ணணும், சப்ராக்ஷங்கிறதுனால இங்கே ப்ளஸ் சைன் வந்து இங்கே என்ன பண்ணிக்கணும், அதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஓகேவா. இப்போ இங்கே +12 இங்கே -4 இருக்குன்னு அர்த்தம். சரியா. இப்போ 12 4 மைனஸ் பண்ண என்ன வரும், 8 வருமா. அந்த கே அப்படியே ரைட் பண்ணுங்கள். இது சைன் வந்து பெரிய நம்பர் வந்து 12 ப்ளஸில் தான் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் சைன் போடணும்னு அவசியம் கிடையாது. சப்ராக்ஷன் மனுக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணணும். அடிட்டிவ் இன்வெர்ஸ் ரைட் பண்ணிட்டு தான் நம்ம எப்பயும் போல் அடிஷன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா. அதாவது ஃபஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கணும். ஃப்ரம்மை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். செகண்ட் இதை எழுதிக்கிறோம். இந்த செகண்ட் டேர்முக்கு மட்டும் என்ன பண்ணுறோம், இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் எழுதணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் சைன் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் சைன் போட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம ஆட் பண்ணணும். சரியா. இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஃப்ரம்மா இப்போ என்ன ஃபஸ்ட்டு 25q தான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 15q இது மைனஸ் பண்ணணுமா. இப்போ இங்கே இது ப்ளஸ் சைன் இருக்குது, இது அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னது மைனஸில் வரும். ஓகேவா. இப்போ இங்கே 25லேருந்து மைனஸ் இது +25 இது -15 ஆயிரும். இப்போ 25லேருந்து -15 மைனஸ் பண்ண வரும் 5 - 5 0 2 - 1 1. இந்த q அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. சைன் வந்து ப்ளஸ் பெரிய நம்பர் வந்து 25 ப்ளஸில் தான் இருக்கிறதுனால ப்ளஸ் சைன் தான். சரியா. ஓகே. இப்போ தேர்டு கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் அப்போ இதிலேருந்து இதை பண்ணணும். என்ன ஒரு ஃபஸ்ட்டு 17xyz. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 7. இப்போ 7 இங்கே எழுதக்கூடாது, ஒன்ஸ் பிளேஸில் எழுத 7 எழுதணும். 7xyz என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் சைன் அதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் எழுதணும் மைனஸ். அப்போனா +17 -7 ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். ஒரு மைனஸ் வந்தால் மைனஸ் பண்ணோமா. 7 - 7 0. அந்த 1 கீழே கொண்டு வந்துடுங்க. பெரிய நம்பர் வந்து ப்ளஸில் தான் இருக்கிறனால ப்ளஸ் சைன் தான் வரும். ஸோ xyz இதுதான் ஆன்சர். சப்ராக்ஷன் மட்டும் நான் செகண்ட் டேர்முக்கு என்ன பண்ணணும், அடிட்டிவ் இன்வெர்ஸ் ரைட் பண்ணி தான் சம் போடணும். ஓகே, தேங்க்யூ.